சரியா நடக்கும். இப்படி ஒரு அராஜகம் நடக்கும்னா நான் உயிர் விட கூட தயாராக்குறேன். ஏன்னா அவ்வளவு வேதனை சுமந்துட்டு வர. ஏன் தெரியுங்களா, நான் என் மண்ணை நேசிச்சேன், என் மக்களை நேசிச்சேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்குச்சாவடியில் திமுகவினர் அராஜகம் செய்வதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி கண்கலங்கி அழுதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவங்களுடைய இந்த வாக்கு திமுகவினுடைய அராஜக வாக்குச்சாவடி முகவர்களால் ஒட்டு மொத்தமா அத்தனை பேரும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லுவேன். காக்கி சட்டை போட்டு அவங்க கேட்க முடியல. இன்னும் சொல்ல போனா நாங்க இது கொடுத்திருக்கோம், சிசிடிவி கேமரா, இத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்து ஏன் அவங்களால அதை இது பண்ண முடியல? எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அவர்களை மீறி எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இருக்குதுங்க. நான் வெளிப்படையா சொல்றேன். நான் காக்கி சட்டை அணிஞ்ச காவலர்களையோ மற்ற அலுவலகங்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, தாசில்தார் அலுவலகம், அந்த தேர்தல், அவங்கள நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க, அதிகாரம் மிக வலிமையானது, அது போனாதான் உங்களால செயல்படுத்த முடியும் வெளிப்படையாவே என்கிட்ட சொன்னாங்க. நடவடிக்கை மக்கள் உணர்ந்தா மக்கள் பதிலடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வேற வழி தெரியல எனக்கு. ஏன்னா கைகளால் கட்டப்பட்டவங்ககிட்ட போய் நான் ஐயோ இதை மாற்றுங்க அப்படிங்கிறது நடக்குமான்னு தெரியல. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த அளவுக்கு அராஜகம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் நகர்ந்து போகதான் நினைப்பாங்க. இந்த கொடுமைகள் இந்த மண்ணில் நடக்குது. என்ன சொல்றீங்க, நான் ஒரு இம்மி அளவு கூட யாரையும் பகச்சிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா மிகப்பெரிய வலியோடு வேதனையோடும் உண்மையிலுமே சொல்றாங்க, ஒரு மாற்றம் வரணும். இதனால நான் இந்த இடத்துல சீமானை ஊத்திட்டு எரிஞ்சு போனா இந்த தேர்தல் சரியா நடக்கும். இப்படி ஒரு அராஜகம் நடக்கும்னா நான் உயிர் விட கூட தயாராக்குறேன். ஏன்னா அவ்வளவு வேதனை சுமந்துட்டு வர. ஏன் தெரியுங்களா, நான் என் மண்ணை நேசிச்சேன், என் மக்களை நேசிச்சேன். போகின்ற வழிகள் எல்லாம் என் மக்கள் அன்பை கொடுத்தாங்க. உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க. 55 விழுக்காடு ஓட்டுகள் விழுந்தாலும் புதிய இளைஞர்கள் குழந்தையை தூக்கிட்டு குடும்பமா ஓட்டு போட்டாங்க. இது உறுதியான ஒண்ணு. இந்த வேலை பண்றாங்க. எவ்வளவு இன்னும் சொல்ல போனா, நான் மாற்றுக் கட்சி சேர்ந்தவங்களோட நேசிச்சு காலையில இருந்து அந்த வாக்குச்சாவடியில் உட்காந்து திமுக முகவர்களை கூட சாப்பிட்டீங்களா, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தேன். ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு அராஜகம் நடக்குதுங்க போது பெரிய வேதனை தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.